வணக்கம். வரவிருக்கக்கூடிய மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட முன்வந்த துறவி ஒருவரை பாரத் சேவாஸ்ரம் சங்கம் தனது அமைப்பிலிருந்து நீக்கியிருக்கிறது. ஒரு உள்குறிப்பில் இந்த நடவடிக்கையை அமைப்பின் கொள்கைகளிலிருந்து ஒரு கடுமையான விலகல் என்றும் இது ஒரு அரசியல் நடவடிக்கை என்றும் BSS தெரிவித்திருக்கிறது. அதன் உயர்மட்ட முடிவெடுக்கும் குழுவின் கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கைகளின்படி உத்தர தினாஜ்பூர் மாவட்டத்தின் காலியாகஞ்ச் தொகுதியிலிருந்து பாஜகவால் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட உத்பால் மகராஜ் என்றும் அழைக்கப்படும் சுவாமி ஜோதிர்மயானந்தாவை சங்கம் நீக்கியிருக்கிறது என்று BSS அதிகாரி ஒருவர் சனிக்கிழமை தொடர்பு கொண்டபோது தெரிவித்திருக்கிறார். தேர்தலில் போட்டியிட தேர்ந்தெடுத்ததனுடைய மூலம் அந்த துறவர சபையின் உறுப்பினர்களிடம் எதிர்பார்க்கப்படும் துறவு மற்றும் ஒழுக்க பாதையிலிருந்து விலகிவிட்டார் என்று அந்த தகவல் தெரிவித்திருக்கிறது. கட்சி அரசியலில் தீவிரமாக பங்கேற்பது சங்கத்தால் பேணப்படும் கொள்கைகளுக்கு ஒவ்வாதது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தனது நிறுவன நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய அந்த அமைப்பு அரசியல் விவகாரங்களில் கடுமையான நடுநிலைமையை கடைபிடிப்பதாகவும் தனது பிக்ஷுக்கள், பிரம்மச்சாரிகள் மற்றும் கூட்டாளிகள் எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையிலும் ஈடுபடுவதையோ அல்லது அதை ஆதரிப்பதையோ தடை செய்வதாகவும் தெரிவித்திருக்கிறது. அரசியல் ஈடுபாடு அல்லது உலகியல் நாட்டங்கள் மீதான எந்த ஒரு நாட்டமும் சங்கத்தின் நெறிமுறைகளுக்கு இன்றியமையாத ஆன்மீக உறுதிப்பாடுகளை சீர்குலைக்கும் என்றும் மற்றவர்கள் இதுபோன்ற மீறல்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த குறிப்பு மேலும் எச்சரித்திருக்கிறது. பாஜக சார்பில் போட்டியிட ஒப்புக்கொள்வதற்கு முன்பே தனது ராஜினாமா கடிதத்தை BSS தலைமையகத்தில் சமர்ப்பித்து விட்டதாகவும் BSS தனது ராஜினாமாவை உறுதிப்படுத்தியுள்ளது மட்டுமே என்றும் உத்பால் மகராஜ் வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். ஒரு சங்கத்துடன் தொடர்புடைய துறவி தீவிர அரசியலில் பங்கேற்க முடியாது என்பது BSS விதிகளில் எனக்கு தெளிவாக தெரியும். மேலும் அவர்கள் கடிதத்தை அனுப்புவதற்கு முன்பே நான் எனது ராஜினாமாவை சமர்ப்பித்து விட்டேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சங்கத்திலிருந்து விலகுவதற்கான எனது முடிவை சங்க அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு உறுதிப்படுத்தியுள்ளனர், அவ்வளவுதான் என்றும் அவர் மேற்கொண்டு கூறியிருக்கிறார். ஒரு சமூக, மத மற்றும் தொண்டு அமைப்பாக நிறுவப்பட்ட கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்ட பாரத் சேவாஸ்ரம் சங்கம் உலகில் விவகாரங்களில் பன்றின்மையை தனது தத்துவத்தின் முக்கல்லாக தொடர்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்.